Chapter 2 exercise 2.3 third sum solve 5x concurrent 4 modulo 6 சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு செஞ்சு லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க. எக்ஸோட லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ இது வந்து அப்போ சால்வ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ சால்வ் 5x கான்கரண்ட் 4 மாடுலோ 6 தட் மீன்ஸ் என்னது 5xை நம்ம வந்துட்டு 6ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 4 வருது அப்படின்ட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ சொல்யூஷன் போட்டு 5x கான்கரண்ட் 4 மாடுலோ 6 that means 5x minus 4 is divisible by 6. That means இது ரெண்டு நம்ம மைனஸ் பண்ணால் வந்து 6ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு மீனிங். இப்போ ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி லீஸ்ட் வேல்யூ கேட்க நம்ம என்ன பண்ணால் போதும், இந்த எக்ஸுக்கு பவர் அதாவது நமக்கு வந்துட்டு இதை 5x 6ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 4 வரும்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ எக்ஸுக்கு பவர் வேல்யூ கொடுத்து பார்ப்போம். 1 கொடுத்தா என்ன ஆகும், 5 into 1 1. 5 minus 4ங்கிறது என்ன ஆகிடும், 5 minus 4ங்கிறது 1 தான். அப்போ 1 வந்து டிவிசிபிள் பை 6 ஆகாது இல்லையா. அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், 2 என்னது 5 2s are 10. இப்போ அதாவது நமக்கு 1 வரும், 1 டிவைடட் பை 6 போது ரிமைண்டர் 4 வராது. இப்போ 2 கொடுத்தா என்ன ஆகும், 5 2s are 10. 10 minus 4ங்கிறது என்ன ஆகிடும் 6. 6ங்கிறது டிவிசிபிள் பை 6 தான் இல்லையா. அப்போது நமக்கு 10 வரும். அதாவது நமக்கு என்னது இங்கே 2 கொடுத்தோம்னா 5 2s are 10. 5 வரும் 2 கொடுத்தோம்னா minus 4 5 2s are 10 minus 4 equal to 6ன்னு வரும் இல்லையா. தட் மீன்ஸ் என்னது இங்கே 5 2s are 10 தானே. 10ஐ நம்ம 6ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 10ஆல் 6ஆல் டிவைட் பண்ணுறோம்ல, 1 6 are 6 ரிமைண்டர் 4ன்னு வருது. இது ஜென்ரலான மீனிங். அதாவது 5xை 6ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 4. தட் மீன்ஸ் நமக்கு வந்துட்டு ரிமைண்டர் 4 வரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5xன்னு அந்த எக்ஸுக்கு போகிற என்ன வேல்யூ கொடுத்தா இதாகும் 2. அப்போ தான் 5 2s are 10ன்னு ஆகும். அதான் நமக்கு இங்கே சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ மட்டும் அதாவது லீஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதோட முடிஞ்சது. எக்ஸுக்கு பகரம் 2ன்னு கொடுத்தோம்னா நமக்கு 10 10 minus 4ங்கிறது 6 6 is divisible by 6 அப்படின்னு எழுதிடுவோம். இங்கே சால்வ் பண்ண சொன்னனால எக்ஸுக்கு இன்னும் வேறு என்னென்ன பாசிபிள் இருக்கோ அது எல்லாமே செய்யணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 இது வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 3xக்கு 3 வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா இங்கே சால்வ் நமக்கு லீஸ்ட் வேல்யூ கேட்டாங்கன்னா இருக்கிறதுலே ஏட்டோ லீஸ்ட் வேல்யூ அப்படிங்கும்போது இது 2 தான். என்ன 10 வந்து நமக்கு 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 4 வந்துடும். தட் மீன்ஸ் 10 minus 4னா 6 கரெக்டான வேல்யூ. 6 6ஆல் டிவைட் பண்ணால் 1 அதான கோஷன்ட்டாக வரும். அப்போ லீஸ்ட் வேல்யூங்கிறது 2. ஆனால் இங்கே சால்வ் பண்ண சொன்னனால எக்ஸுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் வருதோ அது எல்லாமே பார்க்கணும் தான். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு 3 பாசிபிள் மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு 3 பாசிபிளாவது பார்க்கணும். அப்போது 10 minus 4னா 6 6 வந்து கண்டிப்பாக 6ஆல் டிவிசிபிள் ஆகும். அது எழுதியிருக்கோமா. அடுத்து எக்ஸுக்கு பாரு அப்படி நமக்கு எக்ஸுக்கு பார்க்குறோம் 1 2 3 எக்ஸட்ரா எல்லா நம்பரும் செஞ்சு பார்க்கணும். இப்போ நம்ம எல்லாம் செஞ்சு பார்க்க வேண்டாம், நம்மளே சும்மா சின்ன நம்பர் தானே நம்ம இதுக்குள்ளே வச்சு செஞ்சு பார்த்தா நம்ம ஆன்சர் எழுதிட்டா போதும். இப்போ 2 வச்சுட்டு நம்ம 3 5 3 15 15 minus 4ங்கிறது என்ன ஆகிடும் 11 11 வந்து 6ஆல் டிவிசிபிள் ஆகாது. அதுக்கப்புறம் 4 5 4s are 20 20 minus 4ங்கிறது 16 16ம் 6ஆல் டிவிசிபிள் ஆகாது. 5 5s are 25 25 minus 4ங்கிறது 21 6ஆல் டிவிசிபிள் ஆகாது. அப்படியே செஞ்சு பார்க்கல 8க்கு தான் அடுத்து வருது. ஏன்னா இது வந்து நம்ம வேறு மெத்தட்லேயும் செய்யலாம், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்து செய்கிறதா. ஏன்னா இவ்வளோ இந்த பெரிய ரொம்ப பெரிய டிஜிட்டில் இந்த மாதிரி டிஜிட்ஸாக தான் இருக்கும். கொஞ்சம் இதை காட்டிலும் 7 8 9 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக சின்ன நம்பர்னால டேரெக்டாக இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணி எந்த வேல்யூ அடுத்தடுத்த வேல்யூங்கிறது ஒரு 3 வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படினாலும் ஃபஸ்ட்டு வேல்யூ டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம், அடுத்து ஒரு 2 வேல்யூ தான். ஸோ இப்படி செய்கிறதே நமக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஓகே. அப்போ இந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். அப்போ எக்ஸுக்கு பிறகு அடுத்து 8 வரையில் தான் நமக்கு வந்து டிவிசிபிள் 6 ஆகும். அதை 8 கொடுத்தா என்ன ஆகிடும் 8 5s are 40 40 minus 4 40 minus 4 என்ன 36 36 நமக்கு 6 லெவலில் டிவிசிபிள் ஆனது தான். ஏன்னா 5x minus 4 is divisible by 6. இதுக்குள்ளே மீனிங் அதான் 5xல் 4 மைனஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து எக்ஸாக டிவிசிபிள் பை 6. இது சால்வ்னு கேட்டனால அட்லீஸ்ட் ஒரு 3 வேல்யூஸாவது கண்டுபிடிக்கணும். அதனால ஃபஸ்ட்டு இது வருது. செகண்ட் வேல்யூ 8 தான் வரும். 3 4 5 6 7 இருக்குல்ல, அது செஞ்சு பார்த்தா கிடைக்காது. ரஃபாக செஞ்சு பாருங்கள், கிடைக்காது. 8ல் தான் அடுத்து வருது 6ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர். அடுத்து வந்துட்டு 9 என்ன ஆகும் 9 5s are 45 45ல் 4 மைனஸ் பண்ணிட்டோம்னா 41 டிவிசிபிள் ஆகாது. அப்படியே செஞ்சு பார்க்கல அடுத்து 14ல் தான் வருது. அப்போது 5 into 14 minus 4 5 14s are 70 70 minus 4ங்கிறது 66 66 வந்துட்டு நமக்கு 6ஆல் டிவிசிபிள் ஆனது தான். therefore x equal to என்னது 2 8 14 எக்ஸெட்ரான்னு போகணும் கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ்னு சொன்னனால
எக்ஸுக்கான பாசிபிள் வேல்யூஸ் எல்லாம் எழுதணும். நம்ம ஃபஸ்ட் ஒரு 3 வேல்யூஸ் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு வேல்யூ நமக்கு லீஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு சம் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இது சால்வ்னு கேட்டனால எக்ஸுக்கு வேறு, அதாவது இந்த 5x - 4 இருக்குல்ல, அதாவது இது ரெண்டும் மைனஸ் பண்ணோம்னா 6ஆல் டிவிசிபிள் ஆகும், அதான் மீனிங். அப்போ இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் எத்தனை வேல்யூஸ் கொடுத்தா எதெல்லாம் டிவிசிபிள் ஆகுமோ அந்த வேல்யூஸில் ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸ் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, புரிஞ்சதில்ல? இது புரிஞ்சதுன்னா அடுத்த சம் சேம் ப்ராசஸ். ஃபோர்த் சம், சால்வ் 3x - 2 கான்குரண்ட் 0 mod 11. ஓகே, சொல்யூஷன் நம்ம இதே மாதிரி எழுதுகிறோம். சேம் தேர்ட் சம் மாதிரி தான். இப்போனா என்ன மீனிங்? 3x - 2 - 0 is divisible by 11. அதாவது 3x - 2 வந்து ரிமைண்டர் 0ன்னு ஆயிடுச்சு. அப்போ 3x - 2ங்கிறது எக்ஸாக்ட் டிவிசிபிள் பை 11. அதுதானே மீனிங். அப்போ எக்ஸுக்கு போகிற வேல்யூ கொடுக்கணும். 1ல் இருந்தால் இதுக்கும் அதே தான். எக்ஸ்லேருந்து 1 2 3 4 எக்ஸெட்ரா. இது 11ஆல் டிவிசிபிள் ஆகணுங்கிறாங்களா, இது மைனஸ் பண்ணுறோம். இப்போ 3க்கு 1 கொடுத்தா என்ன ஆகிடும்? 3 3 - 2னா என்னது தான்? 1. அப்போ 3 1 கொடுத்தோன்னா 3 × 1 3 3 - 2ங்கிறது 1 தான் வரும். ஸோ நமக்கு பார்க்கலே தெரியுது, ரொம்ப சின்ன நம்பர்லாம் வராது. ஒரு பெரிய நம்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 ஒரு 5 வரைக்கும் பாருங்களேன். 5 கொடுத்தா என்ன ஆகும்? 3 × 5 5 3 15 - 2 15ல் 2 மைனஸ் பண்ணிட்டா 13. இதுவும் டிவிசிபிள் ஆகாது. ஓகே, அடுத்து 7 செஞ்சு பாருங்கள். 3 × 7 - 2 7 3 21 - 2 19. இதுவும் டிவிசிபிள் ஆகாது. 8ல் தான் ஸ்டார்ட்டே ஆகுது. 8 3 24 24 - 2 தான் 22. 22ங்கிறது டிவிசிபிள் பை 11. ஸோ ஃபஸ்ட்டு லீஸ்ட் வேல்யூவே 8 தான். எக்ஸ் ஈக்குவல் டு 8. ஏன்னா இங்கே இருக்கிறது 11ஆல் டிவிசிபிள் பண்ணுறோம். இங்கே இருக்க நம்ம சின்ன நம்பர் இருக்குல்ல, ஸோ வரலே ஹையஸ்ட் நம்பரே தான் வருது. இங்கே லீஸ்ட் நம்பரே 8 தான் வருது. ஸோ 3 × 8 - 2 which is equal to 24 - 2 equal to 22. அது வந்து கண்டிப்பாக 11ஆல் டிவிசிபிள் ஆகும். அடுத்து என்னது 19 அப்படி எக்ஸெட்ரா அது மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா நமக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் 2 டிஜிட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராலாம் கண்டுபிடிக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு டிஜிட் எப்படினாலும் இப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து ஒரு 2 வேல்யூஸ் தான். அதுக்கு நீ வேறு மெத்தடில் 70 இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு செய்கிறது. அடுத்து வந்துட்டு நமக்கு என்னது 19ல் தான் வருது. ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்க எந்த வேல்யூமே 11ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பராக இல்லை. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நீங்கள் இடைக்கு இருக்கிற ஒரு 2 3 நம்பர் செஞ்சு பாருங்கள், வரல. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 19. 19ல் தான் அடுத்த நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 3 × 19 - 2 3 × 9 57 - 2 55. 55 வந்து டிவிசிபிள் பை 11. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் 30ல் தான் வருது. 3 × 30 - 2 3 × 30 90 - 2 88. 88 டிவிசிபிள் பை 11. ஓகே, அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு 3 தான் வருது. எக்ஸ் ஈக்குவல் டு 8 19 30 எக்ஸெட்ரா. ஓகே, இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா இது ஒன்று தான் நமக்கு ஃபஸ்ட்டு எப்படினாலும் இப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து எக்ஸ்ட்ரா 2 நம்பர் வருது. ஸோ இந்த மெத்தடில் கொஞ்சம் சின்ன நம்பர் தானே, நம்மளே ரேண்டமாக செஞ்சு பார்க்கலே கிடச்சிடும். ஓகே, அப்போ இதான் எக்ஸோட வேல்யூ. தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம் கம்ப்ளீட்டட். சேம் ப்ராசஸ்.